ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, சிறு தொழில். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் மட்டும்தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து நான் வந்து வேறு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ ஈவினிங்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக ரொம்ப பேர் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்மளால் இதில் ஒரு நல்ல ஒரு லாபகரமான இன்கம் வந்து இதில் பார்க்க முடியும். என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் கம்ப்ளீட்டாக இதை பற்றி A to Z எல்லா டீட்டெயிலும் கேட்டு வந்திருக்கேன். அதாவது என்னென்ன தேவை, எப்படி ரெடி பண்ணணும், எப்படி விற்கணும், எப்படியெல்லாம் விற்றா கஸ்டமர் வாங்கிப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் அதில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எது தேவை, எது பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீங்களும் இந்த பிஸ்னஸை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல இன்கம்மை ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 2,000 to 3,000 இருந்தாலே போதும். அந்த அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே ப்ராஃபிட்டாக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் தாராளமாக வந்து லாபமாக இந்த பிஸ்னஸில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் தான் இது. என்னடா இது ரொம்ப வருஷமாக இருக்கேன் இந்த பிஸ்னஸ், இதை வந்து நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப காலமாக இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்போ கரண்ட்டு போனால் வீட்டில் ஏற்றி வைக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணல. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு 99% வந்து இந்த கேண்டில் தான் இன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இந்த அரோமா தெரப்பின்னு சொல்லுவோம், அந்த வாசனை கேண்டில்லே நிறைய வந்து ஆர்கானிக்காக இல்லைன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி, ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம அந்த நுகர்ந்து பார்த்தோம் அப்படின்னாலே அதிலே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க மாதிரி. ஸோ இந்த அரோமா தெரப்பி பண்ணுறதுக்கு நிறைய கேண்டில்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்மெல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு பார்ட்டி வருதுன்னா அந்த இடத்துல கூட இன்றைக்கி கேண்டிலை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம இது எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, இன்ஸ்டாகிராமில் இதுக்குன்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி மட்டும் பாருங்கள். அழகாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அவங்களோட கேண்டில்ஸை அவங்க ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி வாங்கியிருந்தேன், இதை இப்படி பண்ணேன், அந்தளவுக்கு போச்சு, அப்படி அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய ரீசெல்லர் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்காங்க சேல் பண்ணி கொடுக்குறதுக்கு. நம்ம ஜஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரீசெல்லராலே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நான் பக்காவாக பண்ணுறேன், எனக்கு நல்லா வந்து செய்ய தெரியும், எதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணணும், என்ன ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்மெல் இருக்கும், கலருக்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும் பக்கவாக A to Z அப்படின்னா நீங்கள் அடுத்து இதில் கிளாஸஸ் எடுக்கலாம். கேண்டில் மேக்கிங்க்கு இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷனல் கிளாஸஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 6 மெத்தடில் உங்களால் இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ்லேருந்து லாபம் பார்க்க முடியும். ஸோ எப்படி லாபம் பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். வெறும் 5 பொருள் இருந்தால் இந்த பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது வேக்ஸ், அதாவது மெழுகு. அந்த மெழுகு இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். இந்த மெழுகு வந்து இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா பாரிஸில் போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். இந்த மெழுகுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பீஸ் வேக்ஸு இல்லைனா சோய் வேக்ஸ், இந்த 2 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம இந்த அரோமா தெரப்பி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கலருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்தது நம்ம கேண்டில் மேக்கிங்க்கு தேவையான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, எசென்ஷியல் ஆயில். இதில் வந்து ரோஸ் ஆயில் இல்லை லாவெண்டர் ஆயில், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் ரொம்ப கம்மியாக 100 ரூபாலேருந்து கிடைக்கிது. இந்த எசென்ஷியல் ஆயில்ஸு 1000 rupees வரைக்கும் கூட இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபா ஆயிலும் நல்ல வாசனை இருக்கும். 1000 ரூபா ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பிராண்டட் இருக்கும், அதே மாதிரி ML டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாகவே வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெருசாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து 3வது ப்ராடக்ட் வந்து இந்த நம்ம கேண்டிலுக்கு கலர்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கலர்ஸ்க்கு வந்து லிக்விடாக எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அதுக்குன்ட்டு தனியாக பவுடர் இருக்குது கேண்டில் மேக்கிங்க்குன்னு. ஸோ அந்த பவுடரில் ஒரு எப்படி சொல்ல, ஒரு 3-4 ஸ்டிக்கை போட்டால் கூட நல்லா நம்ம ஒரு தடவை மெழுகுவத்தி ரெடி பண்ணுறதுக்கு அந்த
கலர்ஸ் வந்து போதுமான அளவு. கலர்ஸும் அதே மாதிரி தான், அந்த ஆயிலும் அதே மாதிரி தான். நம்ம ஆயில் வந்து ஒரு பாட்டிலுக்கு அப்படியே கொட்டணும் அப்படின்லாம் இல்லை, வெறும் 5 சொட்டு வரைக்கும் போட்டாலே ரொம்ப அதிகமானது. நான் இதை பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள், வேக்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம், மோல்டு. ஸோ மோல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் சைஸு நிறைய இருக்குது. பிளாஸ்டிக் மோல்டு, சிலிக்கான் மோல்டு நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் கட்டுப்படி ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஜார், அதாவது கண்ணாடி கிளாஸு, இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் அப்படிலாம் கூட யூஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த மெழுகுவர்த்தியோட விலை வந்து அதிகமாக விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணும்போது சிலிக்கான் மோல்டு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சிலிக்கான் மோல்டில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ சிலிக்கான் மோல்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு திரி வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் இல்லை. திரி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு தடவை நம்ம அந்த பண்டல் நூலாக வாங்கினோம் அப்படின்னாலே அது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி இந்த 5 பொருள் மட்டும்தான் நம்ம கேண்டில் மேக்கிங்க்கு தேவைப்படும். வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு கேண்டில் மேக்கிங்க்கு தேவைப்படாது. ஸோ இதை வாங்குறதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு 2000ரூவாலேருந்து 3000ரூவாக்குள்ளே தான் செலவாகும். 2000ரூவா வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச செலவாகும். இது எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டிங்கன்னா ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிக்கு ஒவ்வொரு தடவையும் வாங்கணுன்றில்லை. ஏன்னா வேக்ஸும் வந்து நம்ம மொத்தமாக 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருவோம். ஆயிலோ கலரோ மோல்டோ திரியோ எல்லாமே ஒரு தடவை வாங்குறத நம்ம நிறைய தடவை கேண்டில் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் தேவை, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து கரெக்டாக இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சேல்ஸ் எடுக்கலாம், எப்படி லாபம் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், கேண்டில் வந்து வாங்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நமக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். மார்க்கெட்டிங்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு சின்னதாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்லா அழகாக எடுத்து ஷேர் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ப்ரைஸஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ப்ரைஸஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் நல்லா பேசணும். இதில் இந்த மாதிரி வாசனைகள்லாம் வரும், ஸோ இப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ ரிட்டன் கிஃப்ட்னா நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன். ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னா 100, 150, 200 பீஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு 10 கேட்குறாங்க, இல்லை ஒரு 15 கேட்குறாங்கன்னா கூட தாராளமாக மனசு நிறைவாக செஞ்சு கொடுங்க. அவங்க நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்து 50, 100ன்னு அவங்களே ரிப்பீட்டடாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் 10 நம்ம என்ன செஞ்சு கொடுத்தா இல்லை நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக 10 ஆர்டர் வந்தால் கூட திருப்தியாக செஞ்சு கொடுங்க. அடுத்து அது வந்து 100 ஆர்டர் ஆகும். ஸோ அதனால் நல்லா மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸு கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணித்தரேன், இல்லை அதில் இன்னும் கூட எதாவது எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணித்தரேன். ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட அவங்க மனசை கவர்ற மாதிரி நம்ம பேசணும். இதுதான் மார்க்கெட்டிங், வேறு ஒன்றுமே கிடையாது. தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இதுக்குன்னு ஓப்பன் பண்ணி உங்களோட ஒர்க்ஸை நல்லா யூனிக்காக ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் வந்து வரும். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அதை வச்சு உங்களோட யூனிக்னஸை நீங்கள் காமிக்கணும். அவங்க பண்ணியிருக்கதே அப்படியே நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதிலிருந்து உங்களோட தனித்துவத்தை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்குன்னு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு செட் ஆகும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு படிச்சிருக்கணும், இல்லை எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் எந்த ஸ்கில்ஸும் தேவையில்லை. அந்த எந்த மோல்டில் எப்படி போடணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு நாள் பர்ஃபெக்டாக உட்காந்து யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த பிஸ்னஸை தாராளமாக உங்களால் செய்ய முடியும். ஏன்னா மெயினாக எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்களே எத்தனை ஃபங்க்ஷனில் இது ரிட்டன் கிஃப்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இதுதான் இப்போ பர்ஃபெக்டாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களை மாதிரி வீட்டிலேருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.